உச்சநீதிமன்றத்தில் தற்போது வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா மீதான விவாதம் காரசாரமாக நடைபெற்று வருகிறது. இருதரப்பை சேர்ந்தவர்களும் தங்களுடைய வாதங்களை முன்வைத்து வரக்கூடிய நிலையில் இந்துக்கள் வழங்கப்படக்கூடிய நன்கொடை சொத்துக்களையும் அல்லது இந்து சமய அறநிலைத்துறையை நிர்வகிப்பதற்கும் வேற்று மதத்தினரை அனுமதிக்காத நிலையில் வக்ஃபு வாரிய சட்டத்தை அதை திருத்தத்தில் மட்டும் மற்ற மதத்தினரை அனுமதிப்பது ஏன் என்று மிக முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஒருவேளை அந்த சொத்துக்கான ஆவணங்கள் 14ஆம் நூற்றாண்டு 15ஆம் நூற்றாண்டு சார்ந்த பல சொத்துக்கள் இன்றும் வக்ஃபு வாரியத்தால் ஜும்மா மசூதி போன்ற பல மசூதிகள் இன்னும் வக்ஃபு வாரியத்தால் நிர்வகிக்கப்படக்கூடிய நிலையில் அதற்கு ஆவணங்கள் இல்லாத பட்சத்தில் அதை யார் நிர்வகிப்பார்கள்? அப்படி வரும்போது வக்ஃபு வாரிய பட்டியலில் அந்த சொத்துக்கள் விடுபட்டால் அதிலிருந்து வரக்கூடிய வாடகை யாருக்கு போய் சேரும் என்ற பல கேள்விகளையும் தற்போது உச்சநீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. மத்திய அரசு தரப்பில் ஆஜராகி வாதாடி வரக்கூடிய வழக்கறிஞர் துஷார் மேத்தா வைக்கக்கூடிய வாதங்கள் தொடர்பாக உச்சநீதிமன்றம் நிறைய கேள்விகளை முன்வைத்து வருகிறது. பாரபட்சத்தோடு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தற்போது தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது. பயனாளிகள் அடிப்படையிலான வக்ஃபு சொத்துக்களை நீக்கினால் அது பிரச்சனையாக இருக்கும் என்றும் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. இந்த வழக்குகள் அனைத்தும் 70க்கும் அதிகமான வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக இது சம்பந்தப்பட்ட உயர்நீதிமன்றங்களுக்கு அனுப்பலாமா என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பிய நிலையில் ஒவ்வொரு உயர்நீதிமன்றமும் ஒவ்வொரு வகையான தீர்ப்பு வழங்கினால் மீண்டும் அனைவரும் உச்சநீதிமன்றத்தை நாடுவார்கள். இது கால விரயம் ஏற்படுத்தும். எனவே உச்சநீதிமன்றமே இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று தற்போது கபில் சிபில் வாதாடி வருகிறார். திமுக வழக்கறிஞர் வில்சனும் இந்த வழக்கில் ஆஜராகி தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்.